ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் எனது அருளால் வாழ்ந்து வருகிறீர்கள். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நொடியும், நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலும் என் ஆசீர்வாதத்தால் சூழப்பட்டுள்ளன. பயம் வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எனது பாதையை பற்றி நினைத்துக் கொண்டே, எனது திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வாழுங்கள். ஓம் நம சிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரம் உங்கள் உயிரில் ஒலிக்கட்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நாடினாலும் முழு நம்பிக்கையுடன் நாடுங்கள். முயற்சியின்றி இருந்து விடாதீர்கள். உங்கள் முயற்சி உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ஆனால் அது மட்டும் போதாது. உங்கள் முயற்சியில் எனது திருநாமத்தை உடன் வைத்திருக்க வேண்டும். அது உங்கள் முயற்சியை வெற்றி பெறச் செய்யும். நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றி ஒரு நாளில் வராது. சோதனைகள் உங்களை கடந்து செல்வதற்காகவே வருகின்றன. அவை உங்களை வலிமையாக்குவதற்கே. ஒவ்வொரு நொடியும் எனது அருளால் ஆளப்படும் போது பயம் எதற்காக? நீங்கள் உங்கள் வழியில் பல பேரை சந்திக்கலாம். சிலர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் உங்களை நிந்திக்கலாம். ஆனால் உங்களுக்கு துணை நான் இருக்கிறேன். நீங்கள் மனதில் துணிவோடு என் திருப்பாதத்தை பற்றி கொண்டு நிற்கும் போது எவராலும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை நாடினால் நான் உங்களை கைவிட மாட்டேன். என் கருணை எல்லா உயிர்களுக்கும் சேர்த்ததே. என்னை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். எனது உருவம், எனது திருப்பெயர், எனது திருக்கதைகள் அனைத்தும் உங்களுக்கான வழிகாட்டிகள். ஒவ்வொரு முறையும் என்னை நினைக்கும் போது உங்கள் உள்ளம் ஒரு புதிய ஒளியால் நிரம்பும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். தவறான வழிகளில் சென்று வெற்றியை நாடாதீர்கள். நீங்கள் என் பக்தர்கள். உங்கள் வழி நேர்மையானது, தன்னலமற்றது, கருணை மிக்கது ஆக இருக்க வேண்டும். துன்பம் பட்டவர்களுக்கு உதவுங்கள். குறைபாடுள்ளவர்களுக்கு ஆதரவாக இருங்கள். அப்போது நீங்கள் என்னை உண்மையில் அடைந்ததாக கருதலாம். பக்தர்களே, என் குழந்தைகளே, நீங்கள் என்னை எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம். உங்கள் துன்பங்களில் அழைத்தாலும் வருகிறேன். உங்கள் சந்தோஷங்களில் அழைத்தாலும் வருகிறேன். எப்போதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்கள் என் பிள்ளைகள். உங்கள் நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் என்னை உணர முடியும். உங்கள் மனதில் அமைதி இல்லை என்று நினைத்தால் கண்களை மூடி எனது திருநாமத்தை ஜெபியுங்கள். உங்கள் உள்ளம் நிறைவு பெறும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனது பார்வையில் உள்ளது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். உங்கள் மனதில் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இடம் பெற விடாதீர்கள். எப்போதும் உங்கள் உள்ளம் தூயதாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த உயரத்திற்கு சென்றாலும் எப்போது உங்கள் அடித்தளத்தை மறந்து விடாதீர்கள். எது உங்களை முன்னேற்றம் அடைய செய்ததோ, எது உங்களை நல்ல வழியில் வைத்ததோ அதை மதிக்க வேண்டும். நீங்கள் வளர வேண்டும், ஆனால் பணிவுடன் வளர வேண்டும். எப்போதும் நன்றி உணர்வு கொண்டிருங்கள். உங்கள் பெற்றோர்களை மதியுங்கள். உங்கள் வழிகாட்டிகளை நினைவில் கொள்ளுங்கள். என்னை நினைத்தபடியே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிவமானதாக இருக்கும். எந்த துன்பமும் உங்களை தொடாது. எந்த தீய சக்திகளும் உங்களை பாதிக்காது. செல்வங்களே, குழந்தைகளே, நீங்கள் எங்கு சென்றாலும் என் திருவருளும் ஆசிகளும் உங்களை தொடர்ந்து வரும். சிவாய நம என்று உச்சரித்தால் அது உங்கள் வாழ்வில் ஒளியை தரும். நீங்கள் சந்திக்கும் சோதனைகள், இன்னல்கள் அனைத்தும் நிமிஷத்தில் மறைந்துவிடும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் எனது திருப்பெயரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அமைதி வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் சுபீட்சம் வேண்டுமா? எனது திருநாமத்தை உச்சரியுங்கள். உங்கள் வழியில் நான் வந்து நின்று உங்கள் கரங்களை பிடித்து உங்களை உயர்த்துவேன். பக்தர்களே, நான் உங்களை எப்போதும் விடமாட்டேன். என் திருப்பாதத்தில் சென்று கொண்டே இருங்கள். தெய்வம் என்றும் உங்களோடு இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு பயணத்திலும் என் ஆசிகள் உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்வு சிவமயமாக விளங்கட்டும். இந்த உலகம் வாழ்வதற்கான ஒரு அரங்கம். இதில் நம்மை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வைத்திருப்பது நம்முடைய மனநிலையே. நம்பிக்கை, உண்மை, அருள் இவை உங்கள் துணையாக இருந்தால் எந்த சோதனையும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்கள் எங்கு சென்றாலும் என் அருள் உங்களோடு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அமைதியை காண விரும்புகிறீர்களா? அதை வெளியே தேடாதீர்கள். உங்கள் உள்ளத்திலே அது இருக்கிறது. உங்களிடம் எதுவும் இல்லை என கருதினாலும் மன அமைதி இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் வெல்லலாம். கோபம், ஈர்ப்பு, ஆசை ஆகியவை உங்கள் சாந்தியை கெடுக்கும். அவற்றை விடுங்கள். உலகத்திற்கே நன்மை செய்யுங்கள். பிறருக்கு உதவுங்கள். எதையும் பெற்ற பிறகு மட்டும் கொடுக்க வேண்டும் என கருதாதீர்கள். உங்கள் அருகில் உள்ள ஒருவருக்கு உதவுவதன் மூலம் உங்கள் வாழ்விலும் ஒளி பிறக்கும். ஒரு சிறிய உதவியும் பெரும் புண்ணியமாகும். துன்பம் என்றது தற்காலிகம். இன்று வரும் துன்பம் நாளைய சந்தோஷத்திற்கான அடித்தளமாக இருக்கலாம். கவலை வேண்டாம். மழை வந்தால்தான் பூமி பசுமையாகும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நீங்கள் மேலும் வளர்வதற்கான முன்னோட்டமாக இருக்கும். பொறுமையாக இருங்கள். எது நேர்மையானது, எது தர்மமானது அதை மட்டும் செய்யுங்கள்.
தவறான வழியில் சென்று வந்த புகழுக்கு எந்த மதிப்பும் இல்லை. நேர்மையாக வாழும் வாழ்க்கையே மிக்க விலை உயர்ந்தது. உண்மையுடன் வாழ்ந்தால் என் அருள் என்றும் உங்களோடு இருக்கும். என்னை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த வேலையாக இருந்தாலும் என் நினைவு உங்கள் மனதில் இருக்கட்டும். நான் உங்கள் உள்ளத்தில் இருப்பேன். ஓம் நம சிவாய என்று உச்சரிக்கும் போது உங்கள் மனதில் ஒளி பரவும். உங்கள் பயங்கள் மாறி நிம்மதி வளரும். எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். என் அருள் என்றும் உங்களோடு இருக்கும். உங்கள் முயற்சி வீணாகாது. நல்லதை நினைத்து நல்லதை செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலும் இறைவழியில் இருக்கட்டும். அப்போது உங்கள் வாழ்க்கை இன்பத்தாலும் செழிப்பாலும் நிறைந்திருக்கும். பக்தர்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் என் திருப்பெயரை நினையுங்கள். உங்கள் வாழ்க்கை சிவமயமாகும். சோதனைகள் எல்லாம் மாறிவிடும். நம்பிக்கை, பொறுமை, உண்மை இவை உங்கள் வழிகாட்டிகளாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய. நீங்கள் அனைவரும் எனது திருவருளால் ஒளிர்ந்து வாழும் பாக்கியசாலிகள். இந்த உலகம் ஒரு கடல். அதில் நீந்தி செல்ல நம்பிக்கை எனும் துடுப்பும் நன்னெறி எனும் கப்பலும் எனது திருவருளும் உங்களுக்கு கிடைத்துவிட்டன. பயம் வேண்டாம். என் அருள் எப்பொழுதும் உங்களோடு உள்ளது. எந்த வழியில் சென்றாலும் அது நேர்மையானதாக இருக்கட்டும். உங்கள் எண்ணங்கள் தூய்மையானவையாக இருக்கட்டும். நீங்கள் செய்வது யார் நலனுக்காக? உங்கள் குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, இறைவனுக்காக. உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பூஜையாக இருக்கட்டும். அப்போது உங்கள் வாழ்வில் அமைதி, சந்தோஷம், செழிப்பு தானாகவே வந்து சேரும். மக்களே, உங்கள் மனதை கடல் அலை போல அலைய விடாதீர்கள். ஒருவேளை ஏதாவது துன்பம் வந்தால் உடனே கலங்கி விடாதீர்கள். நெருப்பில் தங்கம் சுடப்பட்டால்தான் அது மேலும் பளபளப்பாகும். உங்களை சோதிக்கும் அந்த சூழ்நிலைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் நிலைத்திருக்க என் திருப்பாதங்களில் பற்றி கொண்டிருங்கள். அப்போது எந்த சிரமமும் உங்களை ஆட்டிவிட முடியாது. உங்கள் நெஞ்சில் கருணை நிலை கட்டும். பிறருக்கு உதவுவது என்றால் அது நிச்சயமாக நன்மையை தரும். பசித்தவருக்கு உணவு அளியுங்கள். துன்புறுபவர்களை ஆற்றுங்கள். நீங்கள் காட்டும் பரிவு உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையாக மாறும். உங்கள் உதவி எனக்கே செய்யும் தானமாக கருதப்படும். அன்பின் குழந்தைகளே, உங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை பேணுங்கள். தீய எண்ணங்கள் வரக்கூடாது. அவை உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் நாசம் செய்யும். எப்பொழுதும் புனிதமான சிந்தனைகள் உங்கள் மனதை நிரப்பட்டும். அமைதி வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒளி நிரம்ப வேண்டுமா? எனது திருநாமத்தை நினையுங்கள். என் பாதையை தெளிவாக பின்பற்றுங்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஓம் நம சிவாய எனும் மந்திரம் உங்கள் உயிராக இருக்கட்டும். நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்கள் எதை நாடினாலும் முழு மனதுடன் நாடுங்கள். உங்கள் முயற்சியில் தவறுகள் இருந்தாலும் அதை சரி செய்து மீண்டும் முயலுங்கள். உங்கள் பாதை சரியானதாக இருந்தால் என் அருள் கிடைக்கும். நீங்கள் எப்போது என்னை நினைத்தாலும் நான் உங்களோடு இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளும் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எனது திருப்பெயரை உச்சரியுங்கள். என் அருள் உங்களை காக்கும். அன்பு பக்தர்களே, நீங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்கள் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு செயலும் எனது திருவுளத்திற்கே ஏற்ப நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது எந்த துன்பமும் உங்களை தொடாது. எந்த தீய சக்தியும் உங்களை பாதிக்காது.